ஒரு சின்ன டே விலாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு சண்டே, அதனால காலையிலேயே சர்ச்சு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மீஷோவில் ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டே விலாக் பண்ணுறதுக்காக. ஸோ அதுவும் வந்துருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் மீஷோவில் ஒரு ட்ரெஸ்ஸுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அழகாக வரும்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸுமே நிறைய துவைச்சது இருந்துச்சு. அதையும் அப்படியே மடித்து வச்சுட்டு பீரோவில் இடமே இல்லை, எப்படியோ உள்ளே அடைச்சி வச்சாச்சு. அப்படியே பிளாக்கி ஸ்டார்னா என்னை யாரலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அவங்கள பார்க்க போகிறதுக்காக இந்த சாரீ எடுத்து கட்டலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இந்த சாரீ என்னோட பர்த்டேக்காக கிருஷ்ணகிரியிலேருந்து கோகுல் அப்படிங்கிறவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி போகிற வழியில் மென்னியானபுரத்தில் எனக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு அப்படியே பிளாக்கி ஸ்டாரனையும் போய் பார்த்தாச்சு. அப்படியே பிளாக்கி ஸ்டாரன் கூட பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது பிளாக்கி ஸ்டாரனோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இடையில பார்த்தாங்க. அப்படியே அவங்க கூட ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் பிளாக்கினா ஆற்றுல நான் குளிக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை எதிர்ச்சியாக பார்த்தேன். ஸோ அவங்க அம்மா நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொன்னாங்க. எனக்கும் லேட் ஆகிட்டு சார், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. எங்கே போனாலும் வீட்டில் வந்து ஒரு நைட்டியை போட்டதுக்கு அப்புறம் தாங்க நிம்மதியாக இருக்குது. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே விளாக் போட்டிருக்கிறேன். இனிமேல் டெய்லி விளாக் போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.